ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற சேனல் வந்து உங்கள் ஜிடிபி ஆடு சேல்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் சேனலு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பில் பட்டன் கண்டிப்பாக பண்ணுங்கள். இங்கே இருக்கிற ஆடு வந்து நல்ல தரமான உங்கள் ஜிடிபி ஆடு, நல்ல தரமான குவாலிட்டியான ஆடு. இது வந்து நம்ம கூடூர் ஆந்திர பிரதேஷ் நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்க பக்கத்து கிராமத்தில் 100 ஆடு செம்பேரி தாயாடு உங்கள் ஜிடிபி ஆடு இருக்குது. அதுக்கு சேர்த்து குட்டிங்கள் இருக்குது. ஜோடி வந்து 29,500 சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆடு தான் நம்ம வளர்க்கணும். ₹1 கண்ணார 100% நம்ம பார்க்கலாம். எதுக்குன்னா உங்கள் ஜுடிப்பி ஆடு தான் ஒரிஜினல் ஜுடிப்பி. இது மாதிரி மயிலம்படு ஆடுக்கு போட்டியாக அணி இல்லை. எதுக்குன்னா இதுதான் ஒரிஜினல் ஜுடிப்பி. இது அதோட கிராஸ் பிரீடு தான் நம்ம ஒங்கோல் ஜுடிப்பி ஆடு. கிராஸ் பிரீடு தான் மயிலம்படி ஆடு. எதுக்குன்னா நான் தான் எடுத்து கொடுக்குறது. நிறையா நம்ம கிட்ட தான் கெடா ஆடு எடுத்துன்னு போயிட்டு மயிலம்பாடி ஆடு தான் எடுத்துன்னு போகிறாங்க. ஒங்கோல் ஜுடிப்பி ஆடு கெடா ஆடு எடுத்துன்னு போயிட்டு மயிலம்பாடி ஆடு மேலே விட்டுட்டு தான் மயிலம்பாடி ஆடு ரெடி பண்ணுறாங்க. தாயாடு மேலே விட்டுட்டு அம்மா ஒரிஜினல் ஜுடிப்பி தான் ஒங்கோல் ஜுடிப்பி. பியூர் தரமான ஜுடிப்பி. இந்த மாதிரி ஆடு ஒரிஜினலாக எடுத்துன்னு போயிட்டு நம்ம வளர்த்துருச்சோன்னா ₹1 கண்ணால் பார்க்கலாம். நம்ம இதோட குட்டிங்கள் தான் குவாலிட்டியான குட்டிங்கள் வரும். நல்லா ஹைட்டாக நல்லா ஆட்சாட்டமாக இருக்குது. எதுக்குன்னா காட்டில் வளர்க்குறது தான் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். மேய்ச்சல் நல்லா இருக்குது. நம்ம சைடெல்லாம் இந்த மாதிரி ஆடு வாங்கினா தான் நல்லா இருக்குன்னு. இதோட குட்டிங்களை கூட வளர்த்துட்டு விற்றுட்டா ₹1 லாபம் கண்ணார பார்க்கலாம். 6 கிலோ 7 கிலோ கண்டிப்பாக வரும். நம்ம சொல்கிறது பொய் இல்லை. வளர்க்க தெரியாதுலன்னா 5 கிலோ தான் வரும். நம்மளாம் பொய் எல்லாம் சொல்கிறது இல்லை. வளர்க்க தெரியலன்னா 4 கிலோ கூட வரும். கண்டிப்பாக சீனியர் அவங்களுக்கு மட்டும் 6 கிலோ மேலே தான் நல்லா கரெக்டான தீனி வச்சிருச்சுன்னா. பச்சை தீனி எப்பவுமே வைக்கக்கூடாது. தேவணும் எப்பவுமே காஞ்ச இது தான் வைக்கணும். அந்த மாதிரி வச்சா தான் அது சீனியர் அவங்களுக்கு. அதுதான் நம்ம வீடியோவில் சொல்கிறது. யாருனாலும் காசு வச்சு வாங்கிட்டு உடனே லாபம் வரும். லாபம் வராது. சீனியர் அவங்களுக்கு தான் வரணும். வளர்க்கணும். தெரிஞ்சிருது வளர்க்கணும். கண்டிப்பாக எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் போன உடனே காசு வச்சுட்டு உடனே லாபம் எதிர்பார்க்காது. கரெக்டாக வந்து நான் ஜோபியில் காசெல்லாம் விழுவாது. கஷ்டப்படணும். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே நம்ம இஷ்டமாக பண்ணணும். ஒரு 4 பேர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்மக்கிட்டே ஒரு 5 ஆடு 10 ஆடு எடுத்துன்னு போய் வளர்க்கிட்டு அதோட நோய் என்ன வருது, திங்கலையா, அதோட இன்ஜெக்ஷன் என்ன பண்ணணும், அது உடம்பு சரியில்லைன்னா எப்படி பார்த்துக்கணும், தீவனம் எப்படி